அவர்கள் ஏன் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும் என்று சொல்லி அவைக்கே தெரியுமோ தெரியாது. அல்லது அவையில் ஆரம்பித்த அந்த அரசியல் கட்சியினுடைய பேர் வந்து அந்த கட்சியினுடைய பேர் வந்து அவைக்கே ஞாபகம் இருக்குமோ தெரியாது. ஏன்னு சொன்னால் உண்மையாக கஷ்டப்படுற மக்கள் எல்லாத்தையும் அடையாளம் கண்டு உண்மையான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதை சரியான முறையில் புலம்பெயர் சமூகத்தோட வந்து கோஆர்டினேட் பண்ணியிருந்தா இன்றைக்கு வந்து எங்களுடைய தாயகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பான உறவுகளே, தாயகத்தில் வந்து ஒரு ஏழை கூட ஒரு ஓலை குடிசை கூட இருக்காது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய மக்கள் வந்து தங்களுடைய பொன்னான வாக்குகளை கொண்ட சும்மா போட்டு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு அந்த வாக்கினுடைய பெருமதியே தெரியாது. மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் அரசியலுக்கு வரப்போறார் என்று சொல்லி கடந்த முறை நாம் போட்ட காணொலிக்கு வந்து 590 பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறோம், கருத்துக்கள் போட்டிருக்கிறோம். இந்த 590 கருத்துக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வரையான கருத்துக்கள் வந்து எதிராக இருந்தது, அவருக்கு எதிராக இருந்தது, அவர் அரசியலுக்கு வரக்கூடாது இருந்தது. மிச்சம் 580 கருத்துக்களும் வந்து அவர் அரசியலுக்கு வரதை வரவேற்று அது நல்ல விஷயம் என்று சொல்லி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பாசிட்டிவான கமெண்ட்ஸாக இருந்தது, பாசிட்டிவான கருத்தாக இருந்தது. இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் அரசியலுக்கு வரதை வரவேற்கினம், அதை விரும்பினோம் என்று சொன்னால் அது வந்து இப்போ இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி, மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி. இந்த செய்தியை வந்து அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி தெரியல. வழக்கம் போல இந்த யூடியூபர்ஸுக்கு வர வேலை இல்லை, அவையில் சும்மா அப்படி தங்களுடைய வியூஸுக்காக கதைச்சிட்டு போவினோம், சனத்துக்கும் வர வேலை இல்லை, இந்த மாதிரி அவையில் எடுத்துட்டு தங்களோட வாட்டில் பேசாமல் இருக்க போயினோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கத்தான் வேணும் என்று சொல்லி ஒரு மிதப்பில் இருப்பினமா, அல்லது இந்த செய்தியை வந்து உண்மையிலேயே வந்து உள்வாங்கி கொண்டு தங்களை மாற்றிக்கொள்ள போகிறார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அவர் மருத்துவராக தன்னை வெளிப்படுத்தி மருத்துவத்தில் உள்ள குறைபாடுகளை சொன்னபோது எழுந்த மக்கள் ஆதரவு வந்து ஒரு சில ஆட்கள் சொல்லிச்சினா அவர் மருத்துவராக இருக்கும்போது அவருக்கு ஆதரவு இருக்கும், ஆனால் அவர் தன்னை அரசியல்வாதியாக மாற்றிக்கொள்ளும் போது அரசியலுக்குள் நுழையும் போது அந்த ஆதரவு இருக்காது, நிறைய விமர்சனங்கள் வரும் என்று சொல்லி. சரி, இப்படியான ஒரு ஆதரவு நிலையை இப்போ இருக்கிற மற்ற தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து எப்படி எடுத்துக்கொள்ள போகின்றன என்றதான் முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் மேலே மக்களுக்கு வந்து அவ்வளவு வெறுப்பு இருக்குது, அவ்வளவு சலிப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் கடந்த 15 வருஷத்தில் வந்து இவர்கள் வந்து பெரிய அளவில் செயல்படையில, எத்தனையோ விஷயங்கள் செய்யப்படாமல் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் செய்கிறதுக்கு இருக்குது, எங்களுடைய மக்களுக்கு ஆற்றத்துக்கான சேவைகள் வந்து எவ்வளவோ இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுடைய தாயக அரசியலில் வந்து தமிழ் அரசியல் பரப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குது. அதை வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து சரியான முறையில் நிரப்பையில் ஒரு சில ஆட்கள் வந்து அதை நிரப்புறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கணும், தங்களால் முயன்ற முயற்சிகளை செய்யணுமே ஒழிய மற்றபடி பெரும்பாலும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றிடமாக தான் இருக்குது. அதாவது எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்புன்றது மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவை என்றது மிகப்பெரிய வெற்றிடமாக கிடக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பக்கம் ஒரு துயரமான செய்தி என்று சொன்னால் இவ்வளவு வேலைகள் செய்யறதுக்கு இருக்குது, இவ்வளவு மக்கள் பணி ஆற்றத்துக்கு இருக்குது, ஆனால் அது எதுவுமே செய்யப்படாமல் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான கட்சிகள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புது புது கட்சிகள், அந்த கட்சி இந்த கட்சி, அந்த முன்னணி இந்த முன்னணி என்று சொல்லி பொதுவாக வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஒன்று ஆரம்பித்தா அது மக்களுடைய மனசில் போய் பதியணும், மக்களுக்கு சரியணும். இந்த அரசியல் கட்சி என்று சொன்னால் அது இன்னாரான் அதுக்கு தலைவர், இது இந்த கட்சி இன்ன சேவைகளை செய்தது, இன்னென்ன விஷயங்களை இந்த கட்சி வந்து சாதனை செய்தது என்று சொல்லி மக்களுக்கு தெரியணும். ஆனால் அந்த அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கிறார்களுக்கு பற்றி அதை பற்றி அக்கறையே கிடையாது. அவர்கள் ஏன் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும் என்று சொல்லி அவைக்கே தெரியுமோ தெரியாது. அல்லது அவையில் ஆரம்பித்த அந்த அரசியல் கட்சியினுடைய பேர் வந்து அந்த கட்சியினுடைய பேர் வந்து அவைக்கே ஞாபகம் இருக்குமோ தெரியாது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு கட்சிகளும் அவ்வளவு முன்னணிகளும் அவ்வளவு அமைப்புகளும். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சவால் ஒன்று விடுறேன். நான் ஒரு சில கட்சிகளோட பேர்களை வாசிக்கிறேன், உண்மையாகவே மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த கட்சிகளோட பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இந்த கட்சிகள் இந்த கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இந்த கட்சிகள் மக்களுக்கு செய்த சேவைகள் என்ன, இந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் எல்லாம் யார், இந்த அமைப்புகளினுடைய தலைவர்கள் எல்லாம் யார், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நீங்கள் உண்மையாகவே சொல்லுங்க. முதலாவது கட்சி வந்து தமிழ் தேசிய பேரவை, நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் மக்கள் பொதுச்சபை, இந்த மாதிரி தமிழ் மக்கள் என்று ஆரம்பித்து தமிழ் மக்களோட தலையில் முளகாயை அரைக்கிறதுக்காக நிறைய கட்சிகளும் நிறைய கூட்டணிகளும் நிறைய முன்னணிகளும் வந்து எங்களுடைய தாயகத்தில் இருக்குது. ஆனால் இவை வந்து மக்களுக்கு ஆற்றின சேவை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய ஒரு பூச்சியம். அப்போ எங்கிருந்தோ திடீரென்று வந்த மருத்துவர் அர்ச்சுனா வந்து
மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டா இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் விட்ட பிள்ளைகள் தான் காரணம். சும்மா ஆளுக்கு ஒரு கட்சி பேருக்கு ஒரு கட்சி என்று சொல்லி ஆளுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சு இங்க நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கே தவிர ஒரு கட்சியும் ஒழுங்காக செயல்பட்ட மாதிரி தெரியல. மக்கள் மத்தியில் இறங்கி மக்களுக்கான சேவை செய்த மாதிரி ஞாபகமே இல்லை. ஏன்னு சொன்னா எவ்வளவோ சேவைகள் செய்யலாம். இப்ப இத்தனை முன்னணி இத்தனை கூட்டணி இருக்குதானே, ஏதாவது ஒரு கட்சி வந்து மக்கள் மத்தியில் இறங்கி ஒரு நகர பகுதியில் இறங்கி ஒரு மருத்துவமனை சுற்றாடல வந்து நிறைய குப்பை கூலங்கள் இருக்கும், இளநீ கோம்பைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கட்சி சார்பாக அந்த கட்சியினுடைய டி-ஷர்ட்டை போட்டுக்கொண்டு அந்த கட்சியினுடைய பேர் பொறித்த சின்னம் பொறித்த அந்த அடையாளங்களை போட்டுக்கொண்டு மக்கள் மத்தியில் இறங்கி அந்த மருத்துவமனை சுற்றாடல வந்து ஒரு சிரமதான பணிகளை செய்து அங்க எல்லாம் சுத்தப்படுத்தி மக்களுக்கு எல்லாம் ஒரு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து இனிமேலும் எல்லாரும் சுத்தமா இருக்கணும், மருத்துவமனை சுற்றாடலை வந்து நாங்கள் சுத்தப்படுத்துவோம், நாங்கள் 100 நாள் வேலை திட்டம் ஒன்று அறிவிச்சு 100 மருத்துவமனைகளை தெரிவு செய்து அந்த சுற்றாடலை வந்து சுத்தப்படுத்த போறோம், இது எங்களுடைய அடுத்த 100 நாள் பிளான் என்று சொல்லி ஒரு கட்சி இறங்கி இருந்தா, இந்த இத்தனை முன்னணிகளில் வந்து ஒரு முன்னணி வந்து இறங்கி இருந்தா அந்த முன்னணி வந்து மக்களுடைய கவனத்தை பெற்றிருக்கும். அது ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கும். அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, அந்த கட்சியினுடைய தலைவர் யார், அந்த கட்சியை பற்றின மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படியான ஒரு சேவையை வந்து இவர்கள் யாருமே செய்யல. அதே மாதிரி இன்னும் ஒரு கட்சி, இங்க நூற்றுக்கணக்கான முன்னணிகள் இருக்கிறது தானே, அதே மாதிரி இன்னும் ஒரு கட்சி வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏனையன் ரோட்ல வந்து சாரதிகள் வந்து ஒரு வேக கட்டுப்பாடே இல்லாமல் கண்மூடித்தனமாக வாகனங்களை ஓடினோம். அதுல வந்து நிறைய விபத்துக்கள் நடக்குது. மிக முக்கியமாக வந்து இந்த கனரக வாகனங்கள் வந்து கண்மூடித்தனமா வாகனங்கள் ஓடி எங்களுடைய தாயகத்தில் வந்து நித்தம் விபத்துக்கள் நடந்து எத்தனையோ அப்பாவி பொதுமக்கள் வந்து கொல்லப்படினோம். எனவே அதை கண்டிச்சு ஒரு சாலை மறிப்பு போராட்டம் நடத்தலாம். ரோட்டின 2 பக்கம் வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம், அல்லது அந்த சாரதிகளுக்கு வந்து நோட்டீஸ்கள் அடிச்சு கொடுத்து அல்லது அந்த சாரதிகளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அதை வந்து வடக்கு கிழக்கு முழுவதுமே அந்த போராட்டத்தை வந்து மிக பரவலாக எடுக்க முடியும். இந்த சாரதிகள் வந்து சரியான முறையில் வாகனத்தை ஓடணும், லஞ்சத்தை வாங்கி கொண்டு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து வீதிகளில் கவனமாக இருக்கணும் சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டம் ஒன்றை உருவாக்கி இருந்தா ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு முன்னணி அது வந்து கவனம் பெற்றிருக்கும். அதுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கும். மக்களும் பார்த்திருப்பினோம், ஓஹோ இப்படி ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சி நல்லா செய்யுதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருப்பினோம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முன்னணி இந்த பின்னணி இந்த கட்சி இந்த தமிழ் தேசிய கட்சி இது எதுவுமே செய்யறதில்லை. அதை விட முக்கியமானது எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் வந்து போதைப் பொருள் பழக்கம். இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரங்கள் செய்ய போறோம், அதுக்கு எதிராக நாங்கள் 100 நாள் வேலை திட்டம் ஒன்று செய்ய போறோம் சொல்லி இன்னும் ஒரு முன்னணி வந்து ஆரம்பிச்சு பெரிய அளவிலான ஒரு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த போதைப் பொருளை தடுத்து நிறுத்தத்துக்கான மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தா அந்த கட்சியினுடைய பேர் வந்து மக்களுடைய மனசுல பதிஞ்சிருக்கும். அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் வந்து மக்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனா இன்றைக்கு வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயகத்துல எதேச்சியாக ரோட்ல போற ஒரு ஆளை மறிச்சு ஒரு கட்சியின் பேரை சொல்லி இந்த தமிழ் தேசிய முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய இயக்கம் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அவை வந்து தலையை சொருவினம். ஏன்னு சொன்னா எங்களுக்கே தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது என்னென்ன கட்சிகள் இருக்கணும்னு சொல்லி. எனவே இந்த கட்சிகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஆளுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சுக்கொண்டு நானும் கட்சி வச்சுக்கிறேன், நானும் கட்சியினுடைய தலைவர், அந்த நானும் ரவுடி தான் என்று சொல்லுவார் வடிவேலு, அதே மாதிரி தாங்களும் ரவுடி தான் என்று காட்டிக்கொண்டதுக்காக இந்த கட்சியில வச்சிருக்கணுமே ஒழிய மற்றபடி மக்களுக்கு உற்றுப்படியாக ஒற்று வேலையுமே செய்யல. ஏதாவது ஒரு கட்சி தாயகத்தில் இயங்குற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து உருப்படியாக செயல்பட்டிருந்தா கடந்த 15 வருஷத்துல வந்து 15 வருஷம் மிச்சம் வட்டிவா காணும் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னா இந்தியால பின்னணியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புலம்பெயர் தமிழ் சமூகம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது, மிகப்பெரிய ஒரு நிதி பலம் ஒன்று இருக்குது. அப்ப அங்க இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி வந்து ஒழுங்கான செயல்பட்டு இருந்தா உண்மையான தாயகத்துல உண்மையா கஷ்டப்படுற மக்கள் எல்லாத்தையும் அடையாளம் கண்டு உண்மையான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதை சரியான முறையில் புலம்பெயர் சமூகத்தோட வந்து கோஆர்டினேட் பண்ணியிருந்தா இன்றைக்கு வந்து எங்களுடைய தாயகத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பான உறவுகளே தாயகத்துல வந்து ஒரு ஏழை கூட ஒரு ஓலை குடிசை கூட இருக்காது, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் கூட இருக்காது. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு வந்து புலம்பெயர் மக்களுடைய நிதி வந்து சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து மேம்பட்டிருக்கும். ஆனா உங்களுக்கு மேல இருக்கிற அரசியல் கட்சிகள் உங்களுடைய தலையில வந்து தொடர்ந்து மிளகாய் அரைச்சு கொண்டிருக்கிறதாலையும் தங்களுடைய பேருக்காகவும் தங்களுடைய புகழுக்காகவும் ஆளுக்கு ஒரு கட்சியில வச்சுக்கொண்டு சும்மா தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறதாலையும் உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னமுமே அப்படித்தான் இருக்குது. புலம்பெயர் சமூகத்துக்கும் தாயகத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கும் வந்து சரியான ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்துறதுக்கு இங்க இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் வந்து தவறிவிட்டன.
அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், கோவிக்கிறாக்கள் கோவிக்கட்டும், அதை பற்றி நான் பிரச்சனை இல்லை. ஒரு சில ஆக்களை தவிர மிச்ச எல்லா அரசியல் கட்சி மேருடைய தலைவர் மாதிரி இருக்கிறது தானே, எல்லாருமே வந்து சரியான சேம்போரிகள், சுத்த சேம்போரிகள். அவைக்கு வந்து குனிஞ்சு வழி இயலாது, அவைக்கு வேர்க்கக்கூடாது, அவைய உடம்புல வந்து வேர்க்கவே கூடாது, அவை வந்து வெயிலுக்கு வர மாட்டினோம், மக்கள் மத்தியில் இறங்க மாட்டினோம். சரியான ஒரு சேம்போரிகள் வந்து, உண்மையான சேம்போரிகள் வந்து. நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக யூகேனுடைய பிரதமர், புதிய பிரதமர் கியர் ஸ்டார்மரை நான் உதாரணமாக சொல்கிறேன். பாருங்க, ஜூலை மாதம் 4ஆம் தேதி எலெக்ஷன் நடந்தது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பின்னேற 4 மணிக்கு வந்து அவர் பதவியேற்கிறார். அந்த 4 மணிக்கு பதவியேற்றதிலிருந்து அவர் பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து பணிகளை ஆரம்பிக்கிறார். அன்றைக்கே பணிகளை ஆரம்பித்து இரவு 12 1 மணி வரைக்கும் முழிச்சிருந்து வேலை செய்து கொண்டிருந்தவர். அப்படி முழிச்சிருந்து வேலை செய்யும் போதுதான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் வந்து பிரதமர் கியர் ஸ்டார்மருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னவர். லேட் நைட்டில் ஃபோன் பண்ணி கதைக்கும் போது, ஸ்டார்மர் நான் லேட்டாக கால் பண்ணுறேன்னு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுக்கொண்டுதான் அந்த தொலைபேசி உரையாடலே நடந்தது. அது வந்து வெள்ளிக்கிழமை இரவு. அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து அமைச்சரவையை அறிவிக்கணும், யார் யாருக்கு என்னென்ன அமைச்சு பொறுப்பு அறிவிக்கணும். அப்போ காலமையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லாரையும் தெரிவு செய்து எல்லா அமைச்சர் மேரையும் நியமித்து பின்னரம் வரைக்கும் அந்த அமைச்சரவை நியமனம் நடந்தது. அன்றைக்கும் அவர் சரியான பிஸியாக இருந்தவர். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலமாக வந்து அமைச்சர் மேரோட ஒரு அவசர சந்திப்பு நடந்து கூட்டம் நடத்தி போட்டு மத்தியானம் போல வெளிக்கிட்டு போறார் மற்ற இடங்களுக்கு, ஸ்காட்லாந்துக்கு, வேல்ஸுக்கு, நோர்தர்ன் அயர்லாந்துக்கு. ஏன்னு அங்கே இருக்கிற அரசியல் கட்சி மேரை சந்திக்கணும். யூகேல பிரதமராக பதவியேற்கிற ஒரு ஆள் வந்து இந்த 4 இடங்களுக்கும் வந்து விஜயம் செய்யணும். அங்கே 4 இடங்களில் உள்ள மக்களையும் சந்திக்கணும். இது ஒரு சடங்கு, இது ஒரு சம்பிரதாயம். அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் வெளிக்கிட்டு எல்லா இடங்களுக்கும் போறார். அப்புறம் திங்கக்கிழமை திருப்பி வந்து திங்கக்கிழமை பின்னேரம் வந்து அமெரிக்காவுக்கு போறாரு என்று சொன்னா சாக் உச்சி மாநாட்டில் வந்து கலந்து கொள்றதுக்கு. அமெரிக்காவில் சாக் உச்சி மாநாட்டை கலந்து கொண்டுட்டு அப்புறம் திருப்பி யூகேக்கு வந்து பார்த்தா இங்க வந்து யூரோ கிண்ணத்துக்கான இறுதி போட்டி வந்து ஜெர்மனில் நடக்குது. உடனடியாக வெளிக்கிட்டு ஜெர்மனிக்கு போகணும். ஜெர்மனில் போயிட்டு அங்கே கலந்து கொண்டுட்டு திருப்பி வந்துட்டு இங்க வந்து பாராளுமன்றத்தை கூட்டுறது, அமைச்சரவையை கூட்டுன்னு சொல்லி அன்றைக்கு வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி பின்னேற 4 மணிக்கு பதவியேற்ற மனுஷன் இன்றைக்கு வந்து 26ஆம் தேதி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கார். இதுவரைக்கும் லீவ் எடுக்கவும் இல்லை, ஓய்வு எடுக்கவும் இல்லை, ஓயவும் இல்லை, தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார் யூகேனுடைய பிரதமர். ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சியினுடைய தலைவர் என்று சொன்னால் இப்படி உழைக்கணும், இதுக்க நிக்க நேரம் இல்லாமல் உழைக்கணும். அவருக்கு வந்து வேர்த்து ஊத்தணும், வேர்த்து ஊத்த 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 வெயிலுக்கு திரிஞ்சோ அலைஞ்சோ மக்களுக்காக வேலை செய்யணும். அதுதான் உண்மையான அரசியல்வாதி. ஆனால் எங்களுடைய தாயத்தில் இருக்கிற அரசியல்வாதி எல்லாருமே வந்து சுத்த சேம்போரிகள். வந்து எலெக்ஷன் டைம்ல மட்டும் பெரிய நம்ம எல்லாரும் நாங்களும் வேலை செய்கிறோம், நாங்களும் நாத்து நடுறோம், நாங்களும் களை பிடுங்குறோம், நாங்களும் உழுவுறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த நேரம் மட்டும் வந்து மக்கள் மத்தியில் இறங்கிவிடும். அந்த நேரம் மட்டும் வெயிலுக்குள்ள விரிவிடும். அவைக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி அவையில் சுத்த சேம்போரிகள். கோவிக்கிறார்கள் கோவிக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எங்க யாராவது ஒரு அரசியல்வாதியை காட்ட சொல்லுங்க ஆபம். அடுத்த 1 மாசத்துக்கான அவையின் அஜெண்டா என்ன, அவையின் பிளான் என்ன. சரி, ஆகஸ்ட் மாதத்தில் இவையில் வந்து என்ன செய்ய போயிடும்? ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அவையின் அஜெண்டா என்ன, என்னென்ன வேலை திட்டங்கள் செய்ய போயினோம், எத்தனை முறை மக்களை சந்திக்க போயினோம், எங்கெங்கெல்லாம் மக்கள் சந்திப்பை மேற்கொள்ள போயினோம், என்னென்ன மக்கள் நலத்திட்ட பணிகளை மேற்கொள்ள போயினோம் என்று சொல்லி இப்ப தாயகத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி தன்னுடைய டைம் டேபிளை வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கான தன்னுடைய டைம் டேபிளை வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிடட்டும் பார்ப்போம். கடைசி வரைக்கும் வெளியிட மாட்டோம். ஏன்னு சொன்னா 1 மாசத்துக்கான அவையின் நிகழ்ச்சி நிரல் நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னா அதுல வந்து ஒரு 18-20 நாள் வந்து நித்திர கொள்றதான் இருக்கும். உண்மையா தான் நித்திர கொள்றதான் இருக்கும். மிச்சம் ஒரு 12 நாள் வந்து ஏதாவது அங்கங்க போவினோம், பாராளுமன்றத்தில் பேசுவினோம், 4 கூட்டத்துக்கு போவினோம், அவ்வளவுதான். எனவே இந்த மாதிரியான சேம்பொறிகளை வச்சுக்கொண்டு எங்களுடைய சமூகம் வந்து எப்படி உருப்படுறது கஷ்டம். எங்களுடைய மக்களும் வந்து அதுக்கு பழக்கப்பட்டினோம். அரசியல்வாதி இப்படித்தான் இருக்கணும் போல இருக்கு, அரசியல்வாதி இப்படித்தான் ஆடி கொருக்கா ஆவணி கொருக்கா வருவார், அவர் வரும்போது பார்த்துக்கொள்ள வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு நினைப்பில் தான் மக்களும் இருக்கணும். அன்பான மக்களை தயவு செய்து அப்படி நிற்க வேண்டாம், அப்படி நிற்கவே வேண்டாம். ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சியினுடைய தலைவர் என்றது தன்னை வந்து முழுமையாக அர்ப்பணித்து தன்னையே ஆகுதியாக்கி மக்களுக்காக வேலை செய்யணும். அவர்தான் உண்மையான அரசியல்வாதி. அப்படி தகுதி உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் இனிமேலும் நீங்கள் வாக்களிக்கணும். அன்பான மக்களை தயவு செய்து இனிமேலும் உங்களுடைய வாக்கு கொண்ட தேவையில்லாம ஒரு ஆளுக்கு போடாதீங்க. உங்களுடைய வாக்கு வந்து மிகவும் பெருமதியானது. அதை வந்து சும்மா கண்ட ஆட்களுக்கு எல்லாம் இனிமேலும் போடாதீங்க. இனிமேலும் வந்து மக்களுடைய வாக்க பெறுறது, ஒரு தேர்தலில் வெற்றி பெறுறது வந்து மிகவும் கடினமான ஒரு காரியம். அது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை என்றதை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தணும். எங்களுடைய வாக்கை நீங்க வாங்குறதா இருந்தால் அதுக்கு நீங்க நிறைய உழைக்கணும் என்றதை மக்களாகிய நீங்களாம் சொல்லணும். அதை விட்டு நீங்கள் சும்மா கொண்ட வாக்கு போட்டீங்கன்னு சொன்னா அவைய தொடர்ந்து வந்து சேம்பொறியா தான் இருப்பினோம். மாசத்துல வந்து 18 நாள் நித்திர தான் கொள்ளுவினோம். உண்மையா தான். எனவே வந்து நீங்கள் சும்மா கூட வாக்குகளை கொண்டே போடக்கூடாது. நீங்க டிமாண்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னா எங்களுடைய மக்கள் வந்து தங்களுடைய பொன்னான வாக்குகளை கொண்டே சும்மா போட்டு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு அந்த வாக்கினுடைய பெருமதியே தெரியாது. மக்களுடைய அந்த ஜனநாயக கடமைன்ற அந்த பெருமதியே அவைக்கு தெரியாது. நான் எலெக்ஷன்லண்டா எனக்கு மக்கள் வாக்களிப்பினம் இப்படியான ஒரு மிதப்பில் தான் திரினமே தவிர மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. எனவே மக்களாகிய நாங்கள் வந்து இப்ப நாங்கள் விழிச்சு கொண்டுட்டோம். இந்த
இந்த விழிப்பை வந்து தக்க வைக்கணும். இனி வந்து நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்கணும். ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து இருத்தி எழுப்பணும். மக்கள்கிட்ட இருந்து வாக்கு வாங்குறது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. இனி கஷ்டமோ கஷ்டம்ன்றதை ஒவ்வொரு அரசியல்வாதியும் உணரணும். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் மக்களாகிய நீங்கள் வந்து பாடம் படிப்பிக்கணும். என்னென்ன உதவிகள் எல்லாம் மக்களுக்கு அரசியல்வாதிகள் செய்ய வேண்டி இருந்தது, என்னென்ன உதவிகள் எல்லாம் அவர்கள் செய்யல, எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உழைக்காமல் சேம்பொறி மாதிரி இருந்தவை, எப்படியெல்லாம் எங்களுடைய மக்களுடைய தலையில வந்து மிளகாய் அரைச்சவை என்றதை பற்றி அடுத்து வர்ற பதிவுகளை வந்து விரிவா விளக்கமா பார்ப்போம். இது வந்து மக்கள் விழிச்சு கொண்ட காலம், மக்கள் விழித்தெழுந்த காலம். இனி எல்லாமே வந்து ஒரு மாற்றம் நடக்கும். மிகப்பெரிய மாற்றம் எங்களுடைய மக்கள் மத்தியில் நடக்கணும். சுருக்கமாக சொல்ல போனா எல்லாத்தினுடைய முடிவும் ஒன்றுதான். அது வந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படணும். அவ்வளவுதான்.